Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 19/8/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ண பிறகு என்ன செய்யணும், அதே போல் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 அலாட்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் பண்ணோன்னே என்னவெல்லாம் செய்யணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்மிஷன் டைமில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எத்தனை காப்பி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்த பிறகு உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. நிறைய டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும், இல்லை அதை ஃப்ளோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு வெல் அட்வான்ஸ்டாக இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக பண்ணலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். அலாட்மெண்ட் லெட்டர் இன்னமும் ரிலீஸ் பண்ணல, ஓகேங்களா? அதாவது ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை இன்னமும் ரிலீஸ் பண்ணல. இதை நம்ம 2025 அடிப்படையிலையும் அதற்கு முன்னதாக மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அந்த தகவலினுடைய அடிப்படையில் வித் ப்ரூஃபோடு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். இது முன்கூட்டியே உங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு மிக மிக உபயோகமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இதுவரைக்கும் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங்கான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, பாண்டிச்சேரி உட்பட மற்ற மாநிலங்கள்லேயும் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கு இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இந்த இமேஜ் கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த செக்லிஸ்ட் அப்படிங்கிறது கல்லூரியினுடைய தகவல் பலகையில், அதாவது காலேஜினுடைய நோட்டீஸ் போர்டில் அட்மிஷனுக்கு போன மாணவர்கள் எடுத்து நம்மளுக்கு ஷேர் பண்ணினது. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரிஜினல் அலாட்மெண்ட் லெட்டர். இப்போது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ஒரு சீட்டு அலாட் ஆகிடுச்சு. அந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, அதாவது அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்க. அது தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரவுண்டு 1 ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சான்றிதழ்கள் அனைத்தும் அசல், அதாவது ஒரிஜினல் ப்ளஸ் 3 காப்பீஸ் ஆஃப் ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரு செட்டு சாஃப்ட் காப்பி. சாஃப்ட் காப்பின்னா என்னங்கிறத இந்த பேஜினுடைய எண்டில் சொல்லிடுறேன். ஓகே, ஒரிஜினல் அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணினது, நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டுங்கிறது ஹால் டிக்கெட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, +2 மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருந்தா சிபிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு 11th மார்க் ஷீட் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர், நீட் அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, +2 மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருந்தா, அதன் பிறகு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு லாஸ்ட் ஸ்டடீடு இன்ஸ்டிடியூஷனில், அதாவது நீங்கள் ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வரீங்க அல்லது ஸ்கூலுக்கு அப்புறம் நீங்கள் வேறு எங்கேயும் போகலை, கோச்சிங் சென்டருக்கு போகிறது இதில் இன்க்ளூட் ஆகாது. மீன்வைல் ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்லேயோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ நான் 1 year படித்தேன், அதுக்கப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்தேன்னா அந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து வாங்கணும். ஸ்கூல்லேருந்து டைரெக்டாக இப்போ மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க, ஆர் 1 year பிரேக் பண்ணேன், 2 years ரிப்பீட் பண்ணேன் அப்படின்றவங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்ததே போதுமானது. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அதன் பிறகு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும், போத் இங்கிலீஷ் அண்டு அந்த ரீஜனல் லாங்குவேஜில். தமிழ்நாட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தமிழில் இருந்தால் போதுமானது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜில், இப்போ தமிழ்நாட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் தான் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிங்க.
பிசி கேட்டகரியாக இருந்தால் தமிழ்நாட்டில் கொடுத்துருங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்கெல்லாம் இந்த வகுப்பு சான்றிதழ் கொடுத்தா போதுமானது. ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அதன் பிறகு ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட். ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம்? ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு உள் இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சிசி, எஸ்டி பிரிவினர். அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க. ஒரிஜினலை செக் பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிருங்க. நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்ற பட்சத்தில் ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதற்கான சான்றிதழ் வைக்கணும். மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, இது அதர் ஸ்டேட்லேருந்து ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் இங்கே வரீங்க. இப்போது இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் தமிழ்நாடு மாணவர், நீங்கள் போய் பாண்டிச்சேரியில் ஜிப்மரில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கர்நாடகாலேயோ இல்லை கேரளாலேயோ ஆந்திராலேயோ சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும். ஓகேங்களா, நான் தமிழ்நாட்டில் தான் படித்தேன், தமிழ்நாட்டில் தான் இப்போது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கிறேன், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரியில் த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இது கிளியராக நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது சமச்சீர் கல்வியில் ஸ்டேட் போர்டில் தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள், சிபிஎஸ்சியில் படித்தவங்க, ஐசிஎஸ்சியில் படித்தவங்க, இதை தவிர வேறு ஏதாவது ஒரு போர்டில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க, சிபிஎஸ்சியில் படித்தவங்க, ஐசிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஓகேங்களா, அதை தவிர மற்ற பாடத்திட்டத்தில் படித்தவங்களாக இருந்தால் தேவைப்படும். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு எடுத்துக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, இது பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கல்லூரியில் கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஏன்னா மெடிக்கல் காலேஜுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் இருந்தால் தான் மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி வழங்கப்படும். நீங்கள் அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதே போல் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு. சார் இது நான் இப்போவே போட்டு வச்சுக்கிட்டுமா சார்? அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா கல்லூரியில் நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு தான் போய் ஜாயின் பண்ணுறீங்க. அந்த மருத்துவக் கல்லூரியில் கண்டிப்பாக ஒரு மருத்துவமனை இருக்கும். அந்த மருத்துவமனையில் உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா அங்கே நீங்கள் ஃப்ரீயாகவே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த கல்லூரியில் ஒரு தனியார் கல்லூரியாக இருக்குதுன்னா அவங்க அதுக்கான ஃபீஸை வாங்கிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நியர்பையில் இருக்கிற கிளினிக்கு அவங்க கைட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அவங்க அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் அவங்க என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் என்ன ஃபோட்டோ ஒட்டினீங்களோ அதே ஃபோட்டோ 10 காப்பி, 10ங்கிறது ஒரு 20 காப்பியை எடுத்துகிட்டு போயிருங்க. ஹாஸ்டல் அட்மிஷனுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கும் அதே ஃபோட்டோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது 5 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ். இது ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாறும். ஆஸ் பர் த எம்சிசி ப்ராஸ்பெக்டஸில் 3 செட்டு கேட்டிருக்காங்க. ஒரு சில கல்லூரியில் 4 செட்டு கேட்பாங்க, ஒரு சில கல்லூரியில் 5 செட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு செட் ஒரிஜினல் ப்ளஸ் 4 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் இப்போ இது வரைக்கும் சீரியல் நம்பர் 19 வரைக்கும் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பென்ட்ரைவில் சாஃப்ட் காப்பியாக என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. இது எதுக்கு சார் அப்படின்னா, ஒரு சில கல்லூரிகளில் காலேஜுக்குன்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அங்கே அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட இருந்து இந்த பென்ட்ரைவை வாங்கி எம்சிசிக்கு நீங்கள் த்ரூ எம்சிசியில் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துருக்கிறீங்க, ஆர் தமிழ்நாட்டில் ரவுண்ட் 1 சீட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாடாக இருந்தால் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கும், ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தால் எம்சிசிக்கும் இந்த டாக்குமெண்ட் சாஃப்ட் காப்பியை அவங்க த்ரூ மெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க. மெயில் அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பென்ட்ரைவை உங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் தயார் நிலையில் இப்போவே டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது அலாட்மெண்ட் லெட்டர் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் உங்களுக்கு அலாட் ஆனதுக்கப்புறம் இந்த தகவலெல்லாம் இருக்கும். இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வருஷம் ஃப்ரீஸ்
ஆர் ஃப்ளோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் இந்த லைன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இதை மறந்துடாதீங்க. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, அந்த சீட்டே உங்களுக்கு போதுமானதாக இருக்குது, அந்த காலேஜை தான் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அடுத்தடுத்த சுற்றுகளில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு அர்த்தம். அந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருச்சு, இந்த காலேஜ்லேயே நான் செட்டில் ஆக போகிறேன், மேற்கொண்டு நான் வேறு எங்கேயும் போகலேன்னு அர்த்தம். அதுவே அடுத்த ரவுண்டில் நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 ட்ரை பண்ணுறேன், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு போகலான் இருக்கிறேன், இல்லை ஸ்டேட் கோட்டாவில் தமிழ்நாட்டிலையோ இல்லை மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய கலந்தாய்வுலையும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃப்ளோட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலாட்மெண்ட் லெட்டரில் வில்லிங்னஸ் கேட்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வரணும். அதாவது ஃப்ளோட், இந்த இடத்துல ஃப்ளோட் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள். எஸ், த கேண்டிடேட் வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். சரிங்களா? அப்போது இந்த வில்லிங்னஸ் டீட்டெயிலில் அடுத்த சுற்றுகளில் நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு அங்கேயே உங்கள் கல்லூரியில் ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஒரு சில கல்லூரியில், குறிப்பாக தனியார் கல்லூரிகளில் நீங்கள் போங்க நான் போட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல நோன் போட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக தமிழ்நாட்டிலையோ இல்லை ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2லையோ கலந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா? இந்த வில்லிங்னஸ் டீட்டெயிலில் நீங்கள் வந்து மேற்கொண்டு அடுத்த சுற்றுகளில் நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ட்டு எஸ்ன்னு போட்டு வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா ஃப்ளோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த சுற்று கலந்தாய்வுகளில் கலந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். அதே போல் இன்னும் 2 விஷயங்களை மறந்துட்டோம். பேரண்ட்டினுடைய டாக்குமெண்ட்டு நீங்கள் என்னவெல்லாம் அப்லோட் பண்ணீங்க, தமிழ்நாட்டில் வந்து பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, பேரண்ட்டினுடைய ஆதார், பேரண்ட்டினுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதையும் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? அதுவும் ஒரு செட் ஒரிஜினல் ப்ளஸ் மினிமம் 3 செட் ஆஃப் ஜெராக்ஸு ஆர் 5 செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து பென்ட்ரைவில் அப்லோட் பண்ணிக்கோங்க. பாய், see you, have a nice day, all the best.